ஸோ இப்போ மேட்சஸ்க்கு வரும். அதாச்சும் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒரு மேட்சுமே இல்லை. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க. அதாச்சும் மற்ற சீசன்லலாம் வந்து நிறைய மேட்ச் ஞாபகம் இருக்கு, இந்த மேட்ச் செம்மையா இருந்துச்சுடா, ஒரு த்ரில்லரா இருந்துச்சுடா, ஒரு எப்பிக்கா இருந்துச்சுடான்ட்டுலாம் பேசுவோம். இந்த சீசன்ல மட்டும் என்னன்னு தெரியல, இவ்வளோ மேட்ச் நடந்திருக்கு, பேட்டிங்ல இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் வந்து ஒரு மேட்சுமே வந்து மெமரபிளா ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு எப்பிக்கா ஒரு நல்ல ஞாபகம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இம்பாக்டுமே இல்லை எந்த மேட்ச்லயுமே. ஏன்னா இந்த சீசன்ல வந்து எல்லா மேட்சுமே வந்து ஒரு ஒன் சைடடா போனனால அதுவே வந்து ஒரு பிரச்சனையா மாறிட்டு. ஏன்னா எல்லா மேட்சும் ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிடுறாங்க, 250 260 அடிச்சாலும் ஈஸியா அடிச்சு ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி பயங்கரமா ஒரு டோட்டலை செட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு 150 160 ஆல் அவுட் ஆக்கிடுறாங்க. ஸோ எல்லாம் ஒன் சைடா போறதுனால ஒரு த்ரில்லே இல்லை எந்த மேட்ச்லயுமே பெருசா. ஒரு சில மேட்சஸ்ல தான் இருந்துச்சு. அதான் நான் சொல்ற மாதிரி எதுவுமே ஞாபகம் வர மாதிரி. இப்போ பேட்டிங்னு சொல்றப்ப எனக்கு இந்த ஐபிஎல்னு சொல்றப்ப இந்த இவ்வளவு விஷயங்கள் இத்தனை பேர் வந்து எனக்கு ஞாபகம் வராங்க, இவங்கெல்லாம் எனக்கு மைண்ட்ல இருக்காங்க, இவங்களோட பேட்டிங்கும் இவங்க அடிச்ச ஷார்ட்ஸும் எல்லாமே எனக்கு மைண்ட்ல இருக்கு. ஆனா மேட்சஸ்ன்னு எடுத்திருக்கப்போ எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. மிஞ்சி போனா அந்த ஒரு ரெக்கார்ட் வச்சு அந்த ஒரு 277 ஒரு 288 அப்புறம் ஒரு கேகேஆர் அடிச்ச ஒரு 262 எவ்வளோ, இந்த ஒரு 3 மேட்ச் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா இந்த 3 மேட்ச் நான் லைவா பார்த்தேன். ஸோ ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ரெக்கார்டை உடைக்க போறானுங்கடா, ஆர்சிபி ரெக்கார்டு இத்தனை வருஷமா நமக்கு கிரியேட் பண்ண ரெக்கார்டை இப்போ உடைக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து எல்லாருமே இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த 3 மேட்ச்ல இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல 277 அடிப்பாங்கன்ட்டு. கேகேஆர் கிட்டத்தட்ட அதை பீட் பண்ற லெவலுக்கு வந்தாங்க, திருப்பி கேகேஆரே வந்து அந்த ரெக்கார்டை பீட் பண்ணாங்க. ஸோ இந்த 3 மேட்ச் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தா விளையாடுற மேட்ச்லாம் 250 260 250 அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. போங்கடா எப்படினாலும் பேட்டிங் பிச்சு, நீங்க ஓப்பனிங் ஆட போறீங்களா, சரி எந்த டீமா இருந்தாலும் ஒரு 240 அடிப்பானுங்க 250 அடிப்பானுங்க, இந்த லெவலுக்கு வந்து என்ன ஆயிட்டு அது பழக்கப்பட்டு போயிட்டு அதனால ஒரு இம்பாக்டே இல்லை. ஒரு மேட்ச் பார்க்கும்போது ஒரு மேட்ச்க்கான ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுது. ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 3 பர்டிகுலரான மேட்சஸை தவிர்த்து ஒரு பயங்கரமா ஞாபகம் வைக்கிற மாதிரியோ இல்லை பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ற மாதிரியான மேட்சஸோ வந்து இதுல சுத்தமா இல்லை, ரொம்ப கம்மி. அதுதான் உண்மை இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ மேட்சஸை இதோட விட்டுருவோம், இதை பத்தி நான் பேச விரும்பல, எந்த பயனும் இல்லை. அடுத்து வந்து டீம்ஸ்க்கு வருவோம். ஸோ டீம்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்போ ஒரு 4 டீமை வந்து முக்கியமாக நான் பேசணும்னு நினைச்சேன். ஸோ வந்து அதில் ஃபர்ஸ்ட் டீம் வந்து மும்பையை பற்றி நான் பேசிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. மும்பையில என்ன எனக்கு பிரச்சனைனா, இப்போ நான் சிஎஸ்கே ஃபேன் தான், பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன், தோனி ஃபேன் தான். நம்ம மும்பை சிஎஸ்கேனாலே சண்டை போட்டு அடிதடி பண்ணிட்டு அவனுக்கு தோக்கணுன்ட்டு வெறியா இருப்போம், எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த சீசன் வந்து மும்பை விளையாடுறத நினைச்சு நம்மளுக்கே வந்து ஒரு பக்கம் வந்து அவனுக்கு பண்ற விஷயம்லாம் நம்மளுக்கே காண்டு தான் ஆகுது. என்னடா ஏண்டா 5 கப் அடிச்ச ஒரு டீமு, 5 கப் அடிச்ச ஒரு கேப்டனு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரங்க அப்படிங்கிற அவளுக்கு தான் வந்து அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, நான் பண்றது உங்க டைம் அப்படிங்குது. ஸோ ரோஹித் சர்மாவை எதுக்கு டிராப் அவுட் பண்ணிட்டு பாண்டியாவை எதுக்கு கேப்டனா போட்டாங்கன்ட்டு ஒரு அளவும் புரியல. அதே மாதிரி பாண்டியா அங்க நல்ல டீமை கொண்டு போயிட்டு இருந்தான், ஒரு கப் அடிச்சு 2வது சீசன் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி வந்து தோத்துருக்கான். இப்படி இருக்கும்போது திடீர்னு அங்கிருந்து எதுக்கு இங்க வந்தான்னு தெரியல. ஏற்கனவே வந்து இப்போ மும்பையை பத்தி ஜேகே வந்து பயங்கரமா கிழிச்சு போட்டிருந்தாரு, அதாச்சும் அவரோட வீடியோல, ஐபிஎல் வீடியோல. ஸோ அது அவர் பேசுறது எல்லாமே கரெக்ட் தான். ஒரு எம்ஐ ஃபேனுக்கு இருக்கிற ஒரு எம்ஐ ஃபேன் என்னெல்லாம் இப்போ என் ஃப்ரெண்டே எம்ஐ ஃபேன் என்கிட்ட என்னெல்லாம் சொல்றாங்களோ அது அப்படியே அவர் வீடியோவில் பேசியிருந்தார். அதனால ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. ஸோ என்னன்னா அவனுங்களுக்கு பொறுக்க முடியல, என்னடா 5 கப்பு வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மாவை இப்படி பண்ணிட்டீங்களேடா, இப்படி டீமை வந்து உடச்சி விட்டீங்களேன்ட்டு ரொம்ப எல்லாருமே இருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்கேவே இருக்கு, நாளைக்கு சப்போஸ் தோனி போயிட்டாரு, டீம் வந்து அங்க இங்கன்ட்டு இவனுங்க என்னெல்லாமோ பண்ணிட்டானுங்கன்னா எவ்வளவு வலிக்கும். ஸோ என்னடா தோனி இத்தனை வருஷமா கொண்டு அப்படி ஒரு 5 கப்பை அப்படி நிப்பாட்டி பயங்கரமா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு சிஎஸ்கேன்ட்டு, இந்த பிராண்ட் இப்படி உடச்சி விட்டீங்களேடான்னு நினைக்கிறப்போ கஷ்டமா தான் இருக்கும் ரொம்பவே. அந்த கஷ்டம் தான் இப்போ எம்ஐ பட்டுட்டு இருக்கு. அது வேற வழி இல்லை, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் பண்ணி டீமை வந்து ஒரு என்னன்னா இந்த சீசன் மட்டும்தான் எம்ஐ வந்து ஒரு இம்பாக்டே இல்லாம ஆடின மாதிரி இருந்துச்சு. இப்போ மற்ற சீசன்லையும் தோப்பானுங்க, திருப்பி வந்துருவானுங்க ஜெயிச்சு, கடைசி நேரத்துல ஜெயிச்சு உள்ள வருவானுங்க, லாஸ்டா ஒரு என்ட்ரி கொடுப்பானுங்க, ஒரு பயத்தை கொடுப்பானுங்க, ஐயோ எம்ஐ வந்துட்டானுங்கடா அப்படின்ட்டு. அந்த ஒரு பயம் வந்து இப்ப இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா எம்ஐயா
அப்படிங்கிற லெவலுக்கு அந்த டீமை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஆக்கிட்டாங்க. எம்ஐனா ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு எல்லா சீசன்லயுமே இருக்கும். இவனுக்கு என்னதான் 5 மேட்ச் 6 மேட்ச் தொடர்ந்து தோத்தாலும் டப்புனு ஒரு செகண்ட் ஜெயிச்சு வந்துட்டானுங்கன்னா ஒரு பயம் இருக்கும். பிளே ஆஃப்குள்ள வந்துட்டாங்கன்னா பிளே ஆஃப்னாலே எம்ஐசிஎஸ்கே இருந்தே தான் அந்த சூடு பிடிக்கும். அந்த ஒரு மேட்ச்னாலே அதுதான் மேட்ச் அப்படிங்கிற லெவலுக்குலாம் நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த டீம் சப்போர்ட்டர்ஸே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எம்ஐ சப்போர்ட்டர்ஸே, எம்ஐ ஃபேன்ஸே வந்து ரோஹித் சர்மா இப்படி கேவலப்படுத்திட்டாங்க, இப்படி இது பண்ணிட்டாங்க, டீம் இப்படி உடச்சு விட்டானுங்க, இவனுங்களை நாங்க அதாச்சும் எம்ஐ பனிஷ் பண்ணணும்னு நினைக்காங்க. எம்ஐ மேனேஜ்மெண்ட்டையும் எம்ஐ டீமையும் அவனுக்கு என்னன்னா, ரோஹித் சர்மா இந்த சீசன் விட்டுட்டு அடுத்த சீசன் கண்டிப்பா வேற டீம்ல ஆர்சிபிலையோ இல்ல எதாவது பெரிய டீம்ல போய் சேரணும், சேர்ந்து இவனுங்க மும்பை சாகணும் அப்படின்னு அவனுக்கு ஃபேன்ஸ்குள்ளேயே அவ்வளோ வெஞ்சன்ஸ், அவ்வளோ ஈகோ இருக்கு எம்ஐ ஃபேன்ஸ்குள்ள. ஸோ இந்த அளவுக்கு ஏன் இப்படி மாறிச்சு? ஒரே ஒருத்தரை கேப்டனா போட்டாங்களா? இல்ல கேப்டனா போட்டது தப்புன்னு சொல்ல மாட்டேன், சரி ஓகே போட்டிருக்காங்க, அது அவர் நல்லா கொண்டு போயிருக்கலாம். என்ன சொல்ல, எப்படி ஜிடில அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு கேப்டனா, ஸோ அந்த நம்பிக்கையில மேபி கொடுத்துருக்கலாம். ஆனா எதுக்கு ரோஹித் சர்மா 5 கப்பை வச்சிருக்கிறப்போ எதுக்கு வந்து அவரை டிராப் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கேப்டன்ஷிப்ல இருந்து எதுக்கு ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. இவர் கொஞ்சம் சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனா இவருக்கு எந்த விஷயமும் இந்த சீசன்ல வந்து சரியா போகல ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஸோ அவர் பண்ண விஷயங்களும் கொஞ்சம் லூஸ் தரமாக தான் பண்ணாரு நிறைய விஷயங்கள். அதனாலதான் ஃபேன்ஸ் ரொம்ப காண்டாயிட்டானுங்க. ஏற்கனவே டீமை விட்டு போயிட்டு வந்திருக்கான், அப்போ கரெக்டா எல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஏத்துப்பாங்க. இவன் பண்ணதும் கொஞ்சம் கோட்டிக்கரத்தனமாவே எல்லாம் பண்ணனால ரொம்ப ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு. ஸோ இதுதான் எம்ஏ பத்தி இருக்கிற விஷயம். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து ஆர்சிபியை பத்தி பேசிடுறேன். யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும், கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. ஸோ ஆர்சிபியை பத்தி பேசுறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் தோத்தாங்க, ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ரொம்ப ட்ரோல் பண்ணானுங்க, இதெல்லாம் ஒரு டீமா, பொம்பளை கப்புன்னு எவ்வளவோ ட்ரோல் பண்ணானுங்க. ரொம்ப பாவமாச்சு பார்க்கவே. என்னடா இவனுங்களும் என்ன 17 வருஷமா ஒருத்தனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, 13 17 ஏதோ அவ்வளோ வருஷம் ஒருத்தனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா ஏதாவது ஒரு இம்பாக்ட கொடுக்கணும்லாடா, இவனுங்க என்ன இப்படி விளாண்டுட்டு இருக்காங்க. அதாச்சும் முன்னாடிலாம் ஆர்சிபி கப்படிச்சாலும் இல்லைனாலும் அவனுக்கு மேட்ச் எல்லாரும் பார்ப்பாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்சிபினாலே ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபன்னு கேரண்டிப்பா, அவங்க மேட்ச் வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேரண்டிக்காண்டி மேட்ச் பார்ப்பாங்க. இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இனிமே ஆர்சிபி வந்து அந்த கேரண்டிக்காண்டியும் பார்க்கக்கூடாது, அந்த என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நம்பி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து யூனிவர்சல் பாஸோட முடிஞ்சிட்டுடா, ஏபிடியோட முடிஞ்சிட்டு, இவனுங்க சோக் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் ஒரு டீமான்ட்டு அவ்வளோ ஹேட்ரட் பண்ணாலும் இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்லடா நாங்கள் டீம் தான்டா வருவோம்டா, சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ள போகணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறதே நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தெரியுது. ஏன்டா இதை முன்னாடியே கொஞ்சம் காட்டியிருக்கலாமாடா அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஆர்சிபியை பற்றி பேசுகிறப்ப வந்து என்னன்னா, இப்போ நான் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணாலும் அடுத்தபடியா ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆர்சிபி ஜெயிக்கணும். அதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த மேட்ச் வந்து எனக்கு யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து இப்போ நான் இருக்கேன். நான் இல்லை, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க. என்ன தோனியோட ஃபேர்வெல் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் வருத்தப்பட்டாலும், சில ஆர்சிபி உள்ள போனாலும் சந்தோஷம் தான், அந்த அளவுக்கு நாங்கள் கோவப்பட மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆர்சிபியை வந்து எல்லாரும் எதிர்பார்க்காங்க, நீ பிளே ஆஃப்ஸ்க்கு போகணும், நீ அடுத்து ஜெயிச்சு நீ ஃபைனல்ஸ்க்கு போகணுன்ட்டு. அந்த அளவுக்கு ஒருத்தங்க மேல வந்து இவ்வளோ இதா கப்பே அடிக்காம இவ்வளோ மோசமா ஒரு டீம் இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற அந்த ஒரு இதுங்கிறது இருக்குல்ல, ஒரு லவ், டேய் நீ வரணும்டா, விராட் காண்டி பிளே ஆஃப்ல வரணும்டா, ஜெயிச்சு உள்ள வாங்கடா, ஃபைனல் போங்கடா அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ அது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், சிஎஸ்கே ஜெயிச்சு உள்ள போனாலும் சந்தோஷம் தான். எதுவுமே என்னைய பெரிய லெவலில் பாதிக்காது. ஏன்னா 2 டீமுமே எனக்கு பிடிச்ச டீம் தான். ஸோ விராட் காண்டி ஆர்சிபி உள்ள போய் ஜெயிச்சாலுமே எனக்கு சந்தோஷம், சிஎஸ்கே ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். ஸோ இதுதான் ஆர்சிபியை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு 2 டீம், அதாச்சும் எஸ்ஆர்ஹெச் அடுத்து. ஸோ எஸ்ஆர்ஹெச் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா எல்லாரும் எஸ்ஆர்எஸ்னு ரொம்ப இந்த சீசனில் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, பேட் கமின்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் டோட்டலாக ஒரு லெவலுக்கு மாறி இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பேட் கமின்ஸ்க்கு ஒரு சல்யூட் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ பேட் கமின்ஸ்க்காண்டி தான் அந்த எஸ்ஆர்ஹெச்சை பற்றி பேசணும்னு நான் நினச்சேன். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேப்டன்சி என்னன்னா, ஒரு இதெல்லாம் ஒரு டீமா, இந்த டீம்னா போர் அடிக்கும் அப்படின்ட்டு போன சீசன் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் மேட்ச்னாலே போர்லாப்பா அடிக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காத, முக்கியாயிருமே அப்படின்ட்டு. மேட்ச்க்கு டிக்கெட் எடுக்க கூட சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கெல்லாம் சரி அந்த மேட்ச்க்கு தெரியாதனமா போயிட்டேன்டா, நல்லாவே இல்லை, மொக்க மேட்ச்சுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னதை தாண்டி
இப்போ டிவியில் எஸ்ஆர்எஸ் மேட்ச் பெட்டாடே இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் மேட்ச் டிவியை செமையா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த டீமை வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து முக்கிய காரணம் கேப்டனான பேட் கமின்ஸ். ஒரு மேட்ச் நடக்கிறப்ப அவர் பிளேயர்ஸ்ட்டு போய் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குறப்போ அதாச்சும் இந்தியன்ஸ் வந்து சில ஃபாரின் பிளேயர்ஸ் மேலே தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும், அது என்ன சொல்ல, பயங்கரமான ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். என்னன்னா பிடிக்கும் ஃபாரின் பிளேயர்ஸ், சில ஃபாரின் பிளேயர்ஸ். இப்போ வார்னர்லாம் எடுத்துக்கிட்டா இந்தியன்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும் வார்னரை. ஸோ இந்த மாதிரி சில ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேட் கமின்ஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் நிறைய இந்தியன்ஸை வந்து அந்த மாதிரி அவர் மேலே அவரோட நம்மளோட அட்டென்ஷனை ஃபுல்லாக அவர் மேலே அவர் திருப்பியிருக்காரு. ஸோ அவருக்காண்டி பேசணும்னு நினச்சேன். ஸோ பேசிட்டேன். ஸோ 4ஆவதாக ஃபைனலாக பேச போகிறது வந்து சிஎஸ்கே.